ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு 1.5 -7/11 மற்றும் 5/-9 இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட 6 விகிதமுறு எண்களை கண்டுபிடிக்கணும். இதுதான் கொஷினு. இப்போ நாம் அதை எப்படின்னு பார்ப்போம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா -7/11, அடுத்து இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா 5/-9. இப்போ நம்ம விகிதமுறு எண்களை கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு இதனுடைய மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இது ரெண்டுத்துக்கும் பார்த்திங்கன்னா பகுதிக்கு நம்ம மீசிமா எடுக்கணும், பொது மடங்கு எடுக்கணும். இதில் 2 முறையில் 2 விகிதமுறு எண்களுக்கு இடைப்பட்ட நம்பரை கண்டுபிடிக்கலாம். இது ஃபஸ்ட்டு முறை. ஓகேங்களா? இது மீசிமாவை வச்சு போடுறது. இது ஃபஸ்ட்டு முறை. இதில் பார்த்திங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் நம்ம பொது மடங்கு எடுப்போம். இது பகுதி பார்த்திங்கன்னா 11. இது ஒரு பகா எண். ஸோ இது 11th டேபிளில் தான் இதனுடைய ரெண்டுமே அடங்கும். ஸோ 11 9s are 99, 9 11s are 99 அப்படி தான் போட்டாகணும். 11 9s are 99 அந்த மாதிரி தான் போட்டாகணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா -7/11, இது மேலையும் கீழையும் நம்ம 9th டேபிளால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா -63/99 வரும். இந்த 5/-99 நம்ம ஃபஸ்ட்டு பகுதியை மிகை எண்ணாக மாற்றணும். ஏன்னா ஏற்கனவே குறை எண்ணாக இருக்குது. ஸோ மிகை எண்ணாக மாற்றணுன்னா மேலையும் கீழையும் -1 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -5/-9 +9 ஆகிடும். ஸோ இப்போ இதனுடைய மீசிமா பொது மடங்கு கொண்டு வரும்போது இதை மேலையும் கீழையும் 11th டேபிளால் மல்டிப்ளை பண்ணலாம். 11th டேபிளால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -50/-99 அப்படின்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தினுடைய பகுதியும் சேமாக வந்துருச்சு. இது -63/99, இது -55/99. இதில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா குறை எண்ணில் பார்த்தீங்கன்னா -55 அப்படிங்கிறது தான் பெரிய நம்பர், -63ங்கிறது சின்ன நம்பர். ஸோ நம்ம பெரிய நம்பர்லேருந்து பெரிய நம்பர் பார்த்திங்கன்னா இது -55/99, சின்ன நம்பர் -63/99. ஸோ இப்போ இது ரெண்டுதும் பார்த்திங்கன்னா பகுதி சேம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதுக்கு நடுவில் நம்ம எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை நம்பரை நம்ம அப்படியே லைனாக எழுதிட வேண்டியது தான். இவ்வளோ தான் ஆன்சர். ஸோ -55/99. இதுக்கடுத்து என்ன வரும்? -56/99, -57/99, -58/99, -59/99, -60/99, 61/99, 62/99, 63/99 எல்லாமே மைனஸ். ஸோ இந்த -55/99க்கும் -63/99க்கும் இடைப்பட்ட இது எல்லாமே இதுக்கு ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட நம்பர்கள். இதுக்கு அடுத்த முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சராசரி கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்க 2 நம்பருக்கும் சராசரினா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 5க்கும் 7க்கும் இடைப்பட்ட நம்பரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 5யும் 7யும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு இடைப்பட்ட நம்பர் கிடச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் 5யும் 7யும் ஆட் பண்ணிங்கன்னா 12 வரும். அதை 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 6 வரும். ஸோ 6 தான் 5க்கும் 7க்கும் நடுவில் இருக்க நம்பர். அந்த மெத்தடை பயன்படுத்தியும் நம்ம இங்கே கொண்டு வரலாம். ஓகேங்களா? இப்போ அந்த மெத்தடை பயன்படுத்தும் போது ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சராசரி ½ × a + b. கொடுத்துருக்க 2 நம்பரை ஃபஸ்ட் நம்பரை ஏன்னு எடுத்துக்கலாம், -7/11. பியை 5/-9 அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டுத்துக்கும் சராசரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த பியை நம்ம மிக எண்ணாக மாற்றி எழுதிக்கலாம். அது ஈக்குவல் டு என்ன வரும்னா -5/9 வரும். மேலே கீழே -1 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மதிப்பு மாறாது. உங்களுக்கு தேவையான பகுதி மிக எண்ணாக கிடச்சிரும். ஓகேங்களா? இப்போது ஃபார்முலா படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால்
ஆஃப் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணால் ஆஃப் இன்ட்டு ஏ வந்து -7/11 ப்ளஸ்ஸு -5/9. இப்போ இதை பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ட்டு -7/11 -5/9. இது ரெண்டும் பண்ணிங்கன்னா ஆஃப் இன்ட்டு 9 7 சார் -63 -55 டிவைடட் பை 99 அப்படின்னு வரும். ஓகேங்களா? இப்போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 118 வரும். -118 டிவைடட் பை 99. இந்த 1/2 அப்படியே இருக்கும். இந்த 1/2ஆல் இதை அடிச்சிங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -59 டிவைடட் பை 99 வரும். ஸோ இதே மாதிரி இப்போது இந்த -59/99வும் 99 வந்து அடுத்து பின்னு வச்சுக்கிட்டு இந்த ஏவோட மறுபடியும் சராசரி கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அடுத்த நம்பர் கிடைக்கும். அதே மாதிரி புதுசாக கிடைக்கிற ஒவ்வொரு நம்பரையும் வச்சு சராசரி பார்த்துட்டே வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கிடைக்கும். பட் ஆனால் இந்த செகண்ட் மெத்தட் வந்து ரொம்ப பெரிய மெத்தடு. நீங்கள் ஃபஸ்ட் மெத்தடு யூஸ் பண்ணிக்கோங்க. மீசிமா கண்டுபிடிச்சிங்கன்னா 2 பேஸ் ஒரே மாதிரி வந்ததுன்னா 2த்துக்கும் இடைப்பட்ட நம்பரை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா?